முல்லைத்தீவு பனிக்கன்குளம் கிராமத்தில் உள்ள வனவள அதிகாரிகள் ஒருவரின் வீட்டிற்கு முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் 2 அரச வாகனங்களில் சென்றுள்ளனர். குறித்த வாகனங்கள் சுமார் 3.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக பனிக்கன்குளம் சந்தி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து செய்தி சேகரிக்கும் எமது பிராந்திய ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் அங்கு சென்றபோது மதுபோதையில் இருந்த குழுவினர் ஊடகவியலாளரை தாக்க முற்பட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பில் எமது ஊடகவியலாளரால் உடனடியாக மாங்குளம் காவல்துறையினர், மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ஆகியோருக்கு தகவல் வழங்கப்பட்டது. எனினும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வர தாமதமானதால் வன அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் வாகனங்களுடன் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் மாங்குளம் காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய சென்ற ஊடகவியலாளரை அங்கு வந்திருந்த வனவள அதிகாரிகள் தரப்பினர் முந்திக் கொண்டு முறைப்பாடு அளித்தனர். இதன்போது அங்கிருந்த காவல்துறை பதவிநிலை அதிகாரி ஒருவர் வன அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தாது ஊடகவியலாளரை நோக்கி கடும் தொனியில் மிரட்டல் விடுத்துள்ளார். அத்துடன் மதுபோதையில் இருந்த அதிகாரிகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு ஊடகவியலாளர் கோரிய போதிலும் காவல்துறையினர் அதனை செய்ய மறுத்துவிட்டதாகவும் எமது ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் மரக்கடத்தல்களுக்கு காவல்துறையினரும் வன அதிகாரிகளும் கூட்டாக செயற்படுவதனாலேயே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக சண்முகம் தவசீலன் குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக எமது ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இரு தரப்பினரையும் இன்று நண்பகல் 12 மணிக்கு விசாரணைக்காக மாங்குளம் காவல்துறையினர் அழைத்துள்ளனர்.